வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த போர்வெல் ஓட்டுறதை பற்றி, அதாவது வீடுகளுக்கு இந்த மாதிரி போர்வெல் அமைக்கலாம், ஒரு புது இடங்கள், அதாவது போர்வெல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது, அதில் போர்வெல்லில் என்னென்ன சைஸுகள் இருக்குது, அது எந்த இடங்களில் ஓட்டுறது சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கி 2 கேட்டகரியை நம்ம பார்த்துடலாங்க. ஒன்று வீடுகளுக்கான போர்வெல், மற்றொன்று விவசாய நிலம் மற்றும் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸில் உள்ளது. போர்வெலை பொறுத்தவரை உங்களுக்கு நம்ம நாடுகளில் 2 சைஸில் தான் அதிகம் நம்ம பயன்பாட்டில் இருக்குது. ஒன்று 4.5 இன்ச்சஸ், ஒன்று 6.5 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் இது நம்ம தோட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஃபேக்ட்ரி, அதிக அளவில் தண்ணி தேவைகள் இருக்கக்கூடிய இடங்களில் 8 இன்ச் போர்வெல், 10 இன்ச் போர்வெல் ஓட்டுவாங்க. அதே மாதிரி போர்வெல் ஒரு ஏரியாவில் செய்யக்கூடிய மெத்தேடு அடுத்த ஏரியாவில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நிறைய இதுலேயே மெத்தேடுகள் இருக்குது. அது நம்ம எந்த பகுதியை சார்ந்த நம்ம இடம் இருக்கோ அதை தகுந்த மாதிரி போர்வெல்லுடைய இது மாறுபடும். ட்ரில்லிங், அந்த பைப்புடைய இதெல்லாம் குறிப்பாக வீடுகளுக்கு போர்வெல் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு காலி மனையாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு போர்வெல் அதில் பூமி பூஜையோ இல்லை மற்ற எந்த வேலைகள் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம போர்வெல் அமைச்சிடணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய போர்வெல் மிஷின் எல்லாமே சைஸு அதிக ஆழங்கள் ஓட்டக்கூடிய அளவுக்கு ஹை பவர் உள்ள மிஷின் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த வண்டி வாகனங்கள்லாம் கரெக்டான நம்ம பொசிஷனில் வச்சு நம்ம நினைக்கக்கூடிய இடங்களில் போர்வெல் அமைக்கணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போர்வெல் மிஷினில் வச்சு போர்வெல் போடுறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏற்கனவே கட்டியிருக்கோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வீடுகள், பழைய வீடுகளாக இருக்கும்ல, புது வீடுகளுக்குமே போர்வெல் அமைக்காமையே கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் இடத்துடைய தன்மையை பொறுத்து, இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நமக்கு நம்ம எந்த மிஷின் வச்சு ஓட்டுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு 4.5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 ருபீஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய டீசல் ரேட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 6.5னா ஒரு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஃபீட்டுக்கு. அதே மாதிரி இந்த கேசிங் பைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஃபீட்டேஜ் கணக்கில் தான் வரும். எந்த ஊர்லேயே இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நிறைய கிரேட் இருக்குது. அதில் ஸ்கிராப் மெட்டீரியலில் இருக்குது, கமர்ஷியல் கிரேடில் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வீடுகள் மற்றபடி ஒரு சொந்த பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு கமர்ஷியல் அல்லது ஐஎஸ்ஐ கிரேடு உள்ள பைப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி போர்வெல் அமைக்கக்கூடிய இடம் நமக்கு நம்ம கட்டிடங்கள் கட்டினாலும் நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடமாக நம்ம சூஸ் பண்ணணும். இன்றைக்கி முக்கால்வாசி இடங்கள் 100க்கு 99% வடகிழக்கு மூலையை மட்டும்தான் அதிகம் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வாஸ்துன்னு ஒரு காரணம் இருக்குது, இல்லை வாஸ்து அல்லாத சில காரணங்களும் இருக்குது. புவியியல் அமைப்புப்படி நம்ம போர்வெல் அமைக்கும் போது நமக்கு அடுத்து வரக்கூடிய வீடுகள் நம்மளுடைய போர்வெலுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுத்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம இது பண்ணுறாங்க. ஏன்னா முக்கால்வாசி இன்றைக்கி எல்லாருமே இந்த வடகிழக்கு பகுதி, அதை தவிர்த்தா இடம் இல்லாதவர்கள் உங்களுக்கு வடமேற்கு பகுதி, இந்த 2 இடங்களில் மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பிளாட்டில் நம்ம தண்ணி பார்க்குறோம், தண்ணி வருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பூமியில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரும். யாரும் நம்ம அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மனித சக்தியில் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது எங்களோட அனுபவ விஷயத்தில் பார்த்த விஷயங்கள். நம்ம அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிக்கு அதிகம் போக வேண்டாம். அதனால் முடிந்த அளவுக்கு வீடுகள் அமைக்கும்போது அது கட்டடங்களுக்கு உள்ளே வராத அளவுக்கு நம்ம போர்வெல் அமைச்சிக்கிறது சிறந்தது. ஏன்னா போர்வெல் அமைச்சிட்டு திரும்ப நம்ம கட்டிடங்கள்லாம் கட்டிட்டோம், நாளைக்கு ஒரு மோட்டரை கலத்தணும் அல்லது உள்ள ஒரு பொருளை மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது அந்த போரில் ஏதோ ஒரு சின்ன இடர்பாடுகள், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மழை காலங்களில் சில இடங்களில் அந்த போர்வெல் நிறந்து போகிற பிரச்சனை, இந்த மண் தூந்து போகிற பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க வரையும் சிறந்ததாக இருக்கும். முடிந்த அளவுக்கு போர்வெல் அமைக்கக்கூடிய இடம் மிக தாழ்வாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு சமதளமான இதாக இருக்கணும். ஏன்னா மழை காலங்களில் மழை நீர் வந்தாலுமே நமக்கு இந்த போர்வெலுக்கு பாதிப்பு கொடுக்காத வகையில் இருக்கணும். ப்ளஸ் நம்ம போர்வெல் அமைச்ச இடத்துல பக்கத்தில் அடுத்த முனையில் உள்ளவங்க ஒரு டேங்கோ ஒரு செப்டிக் கழிவுநீர் தொட்டியோ அமைக்காத வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை சூஸ் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஏன் அந்த வடகிழக்கு பகுதியவே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு காரணம் வாஸ்துங்கிற ஒரு விஷயம். 2ஆம் காரணம் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம வாஸ்து பார்க்கலைனாலும் பக்கத்தில் இருக்கவங்க அதை கணக்கு பண்ணி தான் வீடுகள் அமைப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய கழிவுநீர் தொட்டியோ இல்லை அவங்க தண்ணி வேஸ்ட்டு தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி விடக்கூடிய பகுதி நம்ம போர்வெலுக்கு நேராக வந்துடக்கூடாது. அதே மாதிரி போர்வெல் சைஸை பொறுத்தவரையும் வீடுகள் அப்படின்னா நம்ம அதிக ஆழங்கள் ஓட்ட வேண்டிய ஏரியாவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு 6 இன்ச் போர்வெல் தான் பெஸ்ட்டு.
அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் ரேட்டும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பைப்புக்கு வந்து தனி சார்ஜ் தான் வரும். அதுபோக அந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய நேரங்களில் அதுக்கு ஒரு படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து அந்தந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வந்து யாரெல்லாம் பொருள் மெஷின் இருக்குது, யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல்லாம் வந்து இன்றைக்கி இன்டர்நெட் வாயிலாக வந்து பார்த்துக்கலாம். அல்லது அடுத்த ஒரு நண்பர்கள் சொல்லாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து போர்வெல் ஓட்டுறது வந்து யாரை கேட்குறது என்னங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நெட்லேயே சர்ச் பண்ணி அந்தந்த நம்பர்களில் வந்து அந்தந்த லொக்கேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஊரில் ஓட்டக்கூடிய ரேட்டு அடுத்த ஊர்களில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் வந்து கண்டிப்பாக ரேட்டு வந்து மாறுபடும். அதே மாதிரி இந்த சிலர் வந்து இந்த விலையை குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஐடியாலாம் புதுசாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எதையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு போர்வெல் அமைக்கும் போது அதில் என்ன மாதிரி பைப்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த பூமியோட புவியியல் தன்மையும் அந்த மெஷின் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கேஸிங்கை வந்து நம்ம வாங்கி கொடுத்து போர்வெல் அமைக்க சொன்னோம்னா இன்றைக்கி வந்து யாருமே கண்டிப்பாக வந்து சரிவர அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த போர்வெல் பைப் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவங்கள மெஷின் சார்ந்து கொண்டுட்டு வரவங்களே வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது வந்து சிறந்த விஷயம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு ஐஎஸ்ஐ கிரேடட் பைப்னால் என்ன மெட்டீரியல் இருக்குது, ஏன்னா இந்த போர்வெல் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு மற்ற பயன்பாட்டுகளில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த சைஸ் பைப்லாம் வந்து வேறு எதுக்கும் பயன்படுத்துறதில்ல. அதனால் வந்து கடைகள்லேயுமே உங்களுக்கு அதிகம் கிடைக்காது. கிடைத்தாலும் பெரிய பெரிய கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது என்ன மாதிரி பைப்புகளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதனால் அந்த முயற்சியெல்லாம் வந்து நம்ம போர்வெல் அமைக்கும்போது கண்டிப்பாக அந்த வாகனம் சார்ந்தவர்களையே வந்து நம்ம அணுகிக்கிறது வந்து பெஸ்ட்டு. போர்வெலை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இட நெருக்கடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச் கண்டிப்பாக ஓட்டிக்கலாம். இல்லை இட நெருக்கடியாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு 5க்கு 5 அளவுக்கு தான் இடம் இருக்குது, அந்த இடத்துல மேலே வந்து வேறு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக 4.5 இன்ச்சஸ் வந்து போர்வெல் வந்து அமைச்சிக்கலாம். இப்போ ஒரு கமர்ஷியல் அளவுக்கு, அதாவது வீடுகள் வாடகை கட்டி விட்றோம், ஒரு 20 வீடுகள் 10 வீடுகள் இப்படி கட்டி விட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 இன்ச்சுக்கு மேற்பட்ட சைஸ் என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த சைஸ் போர்வெல்லுடைய சைஸ் வந்து மாறுபடும் போது அந்த தண்ணீருடைய கொள்ளளவுகள் வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிறதும் மாறுபடும். அதனால் வந்து அந்த மாதிரி இதுக்கு வேணால் நம்ம வந்து ஒரு 8 இன்ச்சோ அல்லது 10 இன்ச்சு போர்வெல்லை கண்டிப்பாக அமைக்கலாம். நார்மலாக வந்து இன்றைக்கி நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடியது வந்து 6.5 போர்வெல்ஸ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆழங்கள் கிட்டத்தட்ட 1500 அடி வரைமே ஓட்டக்கூடிய அளவுக்கு மிஷின் வந்துருச்சு. அது ஒவ்வொரு ஏரியாவுடைய அந்த இதை பொறுத்து இருக்குது, நமக்கு நீர் எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறத பொறுத்து ஆழங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஆழங்களை அதிகமாகவே ஓட்டிக்கிறது ஃப்யூச்சரில் வந்து சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து காலங்கள் மாற மாற கண்டிப்பாக அடுத்தடுத்து போர்வெல் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் வளத்தை வந்து எல்லா போர்வெலும் சமமாக பங்கிடும் போது நமக்கு வந்து தேவைகள் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஆழமாக ஓட்டிக்கணும். அந்த போர்வெல் அமைச்ச இடங்கள் வந்து ரொம்ப தாழ்வாகவோ அல்லது பக்கத்தில் ஏதோ டிச்சி ட்ரைனேஜ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பைப்புகளை வந்து நம்ம வந்து கேசிங் பைப்பில் வந்து மேலே வந்து லாக் பண்ணி அதை வந்து செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து ஒரு காணொலி வாயிலாகவே கண்டிப்பாக வந்து அது எப்படி வச்சு லாக் பண்ணி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து போர்வெல் பற்றின ஒரு தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி யூடியூப் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து போர்வெல் பற்றின நிறைய தகவல்கள் வந்து இன்றைக்கி உண்டு. அதுவும் அந்தந்த ஏரியாக்களில் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் போர்வெல் மிஷின் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சேவைகள்லாம் வழங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பல பயனுள்ள தகவல்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எங்களோட வீடியோக்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து முழுமையாகவே தீர்ந்துடும். அதுபோக உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கான தகவல் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் நிறைய ஏமாற்று பேர்வழிகளும் நிறைய கலந்துட்டாங்க. அதனால் வந்து சரியான தகவல் சரியான நபரை வந்து வச்சு நமக்கு வந்து செஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் நம்மளோட உழைப்பில் ஏற்படுத்தின வந்து அதை வந்து தவறான இதை நபர்கள்ட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது வந்து வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பொருள் பற்றின உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோட யூடியூப் பக்கத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பைப்பு இந்த மாதிரி பைப்லாம் இருக்குது, என்ன கிரேடு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி தோட்டங்கள் விவசாயத்துக்கு வந்து என்ன மாதிரி போர்வெல் அமைக்கிறாங்க, எவ்வளோ ஆழங்கள் ஓட்டலாம், அதெல்லாம் எந்த இடத்துல ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துடலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.